ரூபாய் நோட்டு ஒன்று கை மாறியது. அன்பளிப்பு என்ற பெயரிலே லஞ்சம் வாங்காதே, லஞ்சம் கொடுக்காதே. கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். லஞ்சம் ஒருவர் தான் செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருக்க அல்லது தவறாக செய்ய கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று ஒருவர் தன் கடமையை செய்வதற்கே லஞ்சம் கொடுக்கப்பட வேண்டியுள்ளது. அதுதான் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு வீதி வீதியாக கோஷங்கள் எழுப்பியபடி சென்றது அந்த மாணவர்கள் ஊர்வலம். லஞ்சத்தை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம். அன்பளிப்பு என்ற பெயரிலே லஞ்சம் வாங்காதே, லஞ்சம் கொடுக்காதே, லஞ்சம் வாங்காதே, லஞ்சம் கொடுக்காதே என்று அந்த மாணவர் கூட்டத்தை வழிநடத்தி சென்ற ஆசிரியர் உரத்த குரலில் முழங்க அந்த மாணவர்களும் திருப்பி முழங்கினார்கள். வெறும் சம்பிரதாயத்திற்காக நடத்தப்பட்ட அந்த ஊர்வலம் இனிதே முடிந்தது. அனைவரும் பள்ளிக்கு திரும்பினர். அந்த ஊர்வலத்தை வழிநடத்தி சென்ற ஆசிரியருக்கு மணி ஆர்டர் வந்திருந்தது. ஆசிரியரிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு 2000 ரூபாயை எண்ணி கொடுத்து விட்டு அந்த தபால்காரர் அங்கேயே நின்றார். அந்த ஆசிரியர் புரிந்து கொண்டார். 10 ரூபாய் நோட்டு ஒன்று கை மாறியது. அன்பளிப்பு என்ற பெயரிலே லஞ்சம் வாங்காதே, லஞ்சம் கொடுக்காதே. கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இதுதான் இன்றைய நிலைமை. பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டுமா? 8 போடாமல் டிரைவிங் லைசென்ஸ் வேண்டுமா? பிசினஸ் கான்ட்ராக்ட் வேண்டுமா? கோர்ட்டில் கேஸ் ஜெயிக்க வேண்டுமா? கவலையே வேண்டாம். சரியான ஆளை சரியாக கவனித்தால் நம் காரியம் முடிந்துவிடும் என்ற எண்ணம் நம் எல்லோர் மனதிலும் பதிந்து விட்டது. எங்கும் எதிலும் ஊழல் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது. நம்ம கொடுக்க வேண்டிய லஞ்ச பணத்திற்கும் சேர்த்து சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டோம். நாம் வாங்கும் லஞ்ச பணத்தையும் வருமான கணக்கில் சேர்த்து விட்டோம். லஞ்சம் நம் வாழ்வியலோடு கலந்து விட்டது. இப்படி தலை விரித்து ஆடும் இந்த ஊழலால் என்ன தெரியுமா நடந்து கொண்டிருக்கிறது? திறமை மிக்கவர்களது வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பணக்காரன் பணக்காரனாயிட்டே இருக்கான், ஏழை ஏழையாவே இருக்கான். ஏனென்றால் ஏழை எளியவர்கள் தான் இங்கு யாருக்கும் லஞ்சம் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். நாம் லஞ்சம் வாங்காம லஞ்சம் கொடுக்காம வாழவே முடியாதான்னு கேட்டா முடியும், நிச்சயம் வாழ முடியும். அதற்கு நாம் ஒழுக்கமாக மட்டும் இருந்தால் போதாது, சுயநலம் இல்லாமலும் இருக்க வேண்டும். யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்க வேண்டும். அவர்கள் மீது புகார் அளிக்க முன் வர வேண்டும். லஞ்சம் வாங்குபவர்களை விட லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு அதிக தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். தனிநபர் முதல் அரசாங்கம் வரை இணைந்து செயல்பட்டால் ஊழலை நிச்சயம் முற்றும் முழுவதுமாக ஒழிக்க முடியும். நாமும் நன்றாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. லஞ்சம் வாங்காதே, லஞ்சம் கொடுக்காதே, லஞ்சம் வாங்காதே, லஞ்சம் கொடுக்காதே. நன்றி. எனது சீர்மிகு செம்மையான தமிழ் மொழியில் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள்.